ஓகே, ஆரம்பிக்கலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ சுத்தவெளிக்கு எல்லை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டப்போ இல்லை அப்படிங்கிறது எல்லாருமே சேர்ந்து நம்ம முடிவு பண்ணிட்டோம். அப்ப அதுக்கு பரப்பு இருக்குமா? மேற்பரப்புன்னு ஏதா இருக்குமா? இல்லைங்க, எல்லாமே ஸ்பேஸ் தான். இல்ல, கடல் மாதிரி மேல் பரப்புன்னு எதுவும் இருக்குமா? இருக்கவே முடியாது இல்லையா? இப்ப அது எப்படி மேல கீழ நடுவுலன்னு இருக்குமா? அதுதான், அது எதுவுமே இருக்காது இல்லையா? எங்க ஆமா. பார்த்தாலும் அது மட்டும்தான் இருக்கு. அப்ப அதுக்குள்ள இருந்தா எல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ அதுல ஒரு அலை தோன்றுதுன்னு வச்சுங்க, அதாவது ஒரு அசைவு. அந்த அசைவு சின்னதா இருக்குமா, பெருசா இருக்குமா? அது ஒருத்தர் கேட்கறாங்க, அது பல லட்சம் கோடி கிலோமீட்டருக்கு ஒரு அதிர்வு வருங்கிறாங்க. ஒருத்தர் சும்மா ஒரு இருங்கய்யா, இருங்க. நான் கேட்கறது என்னன்னா, எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. கண்டிப்பா சரிங்களா? இருக்குது. ரைட்டு. அது எல்லா பக்கமும் அழுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு இறை துகளானாலும், விண்ணானாலும், பிரபஞ்சமானாலும் அழுத்திக்கிட்டு இருக்கு. அழுத்திக்கிட்டு ரைட். இருக்கிறனால தான் அது அது நெருங்கி இயங்குது. அதனுடைய சமத்தன்மை ஏற்படுது. ஒண்ணுக்கு ஒண்ணு சமன்பட்டு ஒண்ண ஒண்ணு சேர்ந்து சுத்தி வருது இல்லையா? ஆமா. இப்போ அதுல பெரிய அளவான ஒரு அசைவு ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி. அப்ப இந்த நெருக்கு பக்கம் வரும், அப்புறம் விலகும். அது எப்படி இந்த சீர்தன்மை இருக்கும்? சொல்லுங்க. ஏங்க 2 பக்கம் அழுத்தம் ஜாஸ்தியா வந்ததுன்னா ரொம்ப நெருங்கும். அது இல்லைன்னா தூரம் விலகும். அப்போ சீரா எது இயங்க முடியும்? அதுல இன்னொருத்தர் சொல்றாங்க, விட்டு விட்டு அழுத்தது. இருங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. சீர்தன்மை இருக்குமா? ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். ராமு, இருக்காது ஐயா. தூக்கி போட்டுக்கிறேன். கொஞ்சம் அந்த வண்டிய எடுத்துட்டு இதுல போட்டு இதுல போட்டு விட்டுரு. இருக்காது ஐயா, குரு ஐயா. இருக்காது தானே? ஆமா, அந்த அது ரேண்டமா தான் சுற்றிலும் வரும். இருக்கக்கூடிய அழுத்தத்துல அலைகிற மாதிரி ஒரு பெரிய தன்மை வேறுபாடுகள் இருந்ததுன்னா ஒரே மாதிரி இயக்கங்கள் இருக்குமா? இயக்கத்துல சீர்தன்மை இருக்குமா? ஐயா, முந்தின பாட்டு என்ன சொன்னீங்க? அலை. அதுதாம்மா, அலைங்கிறது நமக்கு பாத்தீங்கன்னா ஒன்று வேகத்துல ஏற்றத்தாழ்வுகள் தானே அலையே. ஆமா. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய தண்ணி அந்த சுத்த வெளியில பெரிய அளவுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமான்னு கேட்கிறேன். ஒண்ணு வந்து அடிக்குதுன்னு சொல்றாங்க, விலகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்க இருக்கும் முடியுமான்னு ஐயா. கேட்கிறேன். இருக்கும் தான் நான் ஃபீல் பண்றேன். அதைத்தான் கேட்கிறேன். இருந்தா என்ன ஆகும்? ஒண்ணு, ஒரு பூமி இருக்கு, ஒரு சந்திரன் இருக்கு. அது வந்து மோதுன்னு வச்சுங்க, அழுத்தம் ஜாஸ்தி ஆகுமா, கம்மி ஆகுமா? கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அப்ப நெருங்கி வரும் இல்ல? எந்த இயக்கம் ஆமா. அப்படி ஏதாவது ஒரு இறைத்துகள்ல இருந்து விண்ணில இருந்து எங்கேயாவது அணுவளவாவது, அதாவது கொஞ்சமாவது மாற்றம் இருந்திருக்கா இது வரைக்கும்? சூழ்ந்த அழுத்த மாற்றல் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. அதுல எப்படி வேறுபாடுகள் ஆமா. இருக்க முடியும்? வேறுபாடுகள் இருந்தா அது இயக்கத்துல வேறுபாடுகள் வந்திருந்தானே. அப்போ இயக்கத்துல வேறுபாடு இருக்கத்தானே ஐயா செய்யறது இல்ல? இல்லம்மா, ஒரே மாதிரி எங்க அது இல்ல. இன்னைக்கு தங்கமா இருக்குது, அப்புறம் தகரமா மாறிடுமில்ல அப்புறம். அது கேட்கிறேன் நானு. சேர்ந்து இயக்கத்துல கொத்து இயக்கத்துல வேறுபாடுகள் வருமா வராதான்னு கேட்கிறேன். வராது. சுத்தி அழுத்தம் வரலன்னா அப்ப சூழ்ந்து அழுத்துறதுல அந்த இயக்கம் இல்லைன்னு அர்த்தம். பெரிய அளவு அழுத்தம் இல்லைன்னு அர்த்தம். ஒரே மாதிரிதான் இருக்குன்னு அர்த்தம். ஓ. இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாக்கலாம். ஒரே மாதிரி. சிவபிரகாஷ் ஐயா, ஐயா, இப்ப என்னைய கேளுங்க. நீங்க எங்க பாதியிலே கேட்காம போயிட்டீங்களா? அங்க வந்தோனே அங்க சார்ஜ் போட்டுருக்கிறேன். அங்க ஏசி போட்டா 2 ஃபியூஸ் அடிச்சிரும். அத ஓ, மாத்துனா சரி. ஒண்ணுமில்ல, போடுன்னு இங்க ஒரு விவகாரம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, சுத்திலும் அழுத்துறது வந்து ஒரே மாதிரி இல்லாம அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததுன்னா நெருங்குறதும் விலகுறதும் ஜாஸ்தி ஆகுமா ஆகாதான்னு கேட்கிறேன். ஏற்றத்தாழ்வே இருக்காதுங்க. அது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்டா இருக்கிறப்போ அதுல எப்படி வந்து நம்ம அலை மாதிரி பெரிய அளவு அசைகள் இருக்குன்னு சொல்றீங்க? இல்லைங்க, தன்னதிர்வுல ஏற்றத்தாழ்வு இருக்குதாங்க செய்யும். அதிர்வு வேறங்கய்யா. அதுக்குத்தான் இப்ப நான் வரேன் நானு. அலை வேற, அதிர்வு வேற. அலை வேற, அதிர்வு வேற. அலைனா புடிச்சு தள்ளுறது. அதிர்வுன்னா 2 விதமான அசைவுகள் இருக்கு. இருந்த இடத்திலேயே அசையுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் அதிர்வு.
ம் இடத்தை விட்டு நகருதுன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் அசைவு. ம் ம் இப்போ கார் இருக்கு, ஸ்டார்ட் ம் பண்ணிட்டீங்க, ம் இன்ஜின் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், ஆ, அது வந்து அதிர்வு. அதிர்வு ஆ- ஆனா கார் மூவ் ஆச்சுன்னா அது பேர் அசைவு. அசைவு. அருமையான உதாரணங்க ஐயா. சூப்பர். இப்ப நான் நின்னுகிட்டே கையை சுத்துனா அதிர்வு, ஓடிக்கிட்டே கையை சுத்துனா அசைவு பிளஸ் அதிர்வு. இ- இல்லைங்கய்யா, அப்ப நீங்க இந்த இடத்துல லெஃப்ட் ரைட் போடுறீங்கன்னு வச்சுக்கீங்க, அதுக்கு பேர் சரி. அதிர்வு. ஓ, அதான் அதே அதான் காலை எடுத்து மேல வைக்கிறது கொஞ்சம் முன்னாடி வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் அசைவு. ஒரே கரெக்ட் இடத்திலேயே அந்த இது இருக்குமானா அதுக்கு பேர் அதிர்வு. அது கரெக்ட் நகர்ந்து போகுமானால் அசைவு. இப்போ கரெக்ட். அதிர்வு வேற அசைவு வேறயா இல்ல ஒன்னேவா? 2 வெவ்வேறு. ஆ இப்ப அதிர்வு இருக்கும், அப்ப அது எப்படி அசைவா இருக்கும்? அக்குடி ராத்திரி என்னை தூங்க விட மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் புரியுதுங்களா? இல்ல இல்ல இந்த பாயிண்ட் சரியா தப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுக்காக தான் கேட்கிறேன். இப்ப இது என்னன்னு இந்த குழப்பிட்டீங்களே நம்மளையா? கரெக்ட். அதிர்வு வேற, அசைவு வேற. நல்லா புரியுது. கரெக்ட். ரைட். அடுத்த அவ்வளவுதான். அப்போ அந்த அதிர்வு ஆனது பெரிய அளவுல இருக்குமா, நுண்மையா இருக்குமா? அடுத்த கேள்வி. இதுதான் நுண்மையா இப்ப இருக்குங்கய்யா. ஆ? நுண்மையா இருக்கும். அதிர்வு நுண்மையா தான் இருக்கும். ஏன் நுண்மையா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய இறை துகளையும் சுத்தி அழுத்திட்டு இருக்கு, விண்ணை அழுத்திக்கிட்டு இருக்கு, அணுக்களை அழுத்திட்டு இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து 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 அது தொகுத்து அழுத்திக்கிட்டே இருக்குன்னா, ஒரு சின்ன நுண்ணு இயக்கத்துல இருந்து பெரிய இயக்கம் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்ப பெரிய அளவுல அதிர்வு இருந்தா இதெல்லாம் ஒரே சீரா இருக்குமான்னு தான் கேள்வி இப்போ. இருக்காது. அதனாலதான் அது வந்து நுண்ணதிர்வு, அது சாரி அசைவு சொல்லுங்க. அல்ல. 1,00,000 கிலோமீட்டர் போறது, 3 கிலோமீட்டர் போறது, எதிர்த்து பிடித்து அப்படி வர்றது, இதெல்லாம் எதுவுமே எதுவுமே ஆனா அருமையான சப்ஜெக்ட்டுங்க. சூப்பர். இது எப்படிங்க? இப்ப நுண் அதிர்வுங்கிற வார்த்தையிலேயே நுண் வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு நான் 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 என்ன நினைச்சேன், சும்மா அடிச்சதுன்னா 1,00,00,000 கிலோமீட்டருக்கு ஒரு அதிர்வு இருக்குன்னு நினைச்சேன். அது அது எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாங்க இறைநிலை. ஆனா இறை அதிர்வ பேசுறேன். அதிர்வ நான் பேசுறேன். இறைநிலை அதுதான் சொல்றேன், அவ்வளவு பெருசா இருந்தாலும் இறை துகள் பெருசா வருது சின்னதா வந்துதான், கண்ணுக்கு புலப்படாத, கற்பனைக்கு எட்டாத மிக சிறிய. மிக சிறியதா தான் இருக்கு. அப்படின்னா அது நுண்மையா இருக்கு. அப்ப அது ஆமா. வந்து நுண் அசைவு. அசைவே நுண் அசைவா இருக்கும்போது அப்ப அதிர்வு அதை விட நுண்மையா இருக்குமா இருக்காதான்னு கேட்கிறேன். என்னோட கேள்வியே அதான். ஓஹோ! அசைவே நுண் அசைவா இருக்குன்னா அப்ப அதிர்வு அதை விட நுண்மையா இருக்குமா இருக்காதா? அது இருக்கிறதே தெரியாத மாதிரி தானே இருக்கு. அந்த அதிர்வு அசைஞ்சு கொஞ்சம் வரும்போது தான் அது திணிவா மாறி துகளா வருது. அந்த துகளே பாத்தீங்கன்னா இது அதை விட சின்னது இல்லைங்கிற அளவுல இருக்கு, பரமாணுன்னு சொல்றோம். அப்ப அது ஆமா. அவ்வளவு சின்னதா இருக்குன்னா அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய அதிர்வு இன்னும் எவ்வளவு நுண்மையா இருக்கும்? ஐயா, நீங்க பூந்தி பூந்தி லட்ட விட பெரிய கையில அமுத்துனா தான் உங்களுக்கு லட்டு கிடைக்கும். ஐயா நுண் ஐயா இருங்கய்யா இருங்கய்யா, அதிர்வுக்கும் அசைவுக்கும் நம்ம எடுப்போம் இப்போ. லட்டு பூந்தி எல்லாம் இருக்கட்டும். ஐயா, அத விட பெருசா இருந்தா தாங்கய்யா உங்களுக்கு சின்ன இறைத்துகள் உற்பத்தி ஆகும். அழுத்தம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குங்கய்யா, அந்த அழுத்தம் மாறதே இல்லை, அதிர்வை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் இப்போ. நுண்ணதிர்வு தான். சீர் இயக்கம் தான் வந்து எல்லா இயக்கத்திலையும் சீர்தன்மை கொண்டு வர முடியும். அந்த இறைநிலையில சீர்தன்மை இல்லைன்னா அதுல இயங்கக்கூடியதுல எல்லாத்துலயும் எப்படி சீர்தன்மை இருக்கும்? எனக்கு சொல்லுங்க, எனக்கு விளங்கல. போச்சுங்கய்யா. எங்களுக்கும் ஒண்ணும் புரியலையே. இப்ப நல்லா கேள்வி. ஐயா ம். அது அதாவது என்ன சொல்ற வரேன்னா, அசைவு அங்கே இல்லை, அதிர்வானால் இருக்கிறது, அவ்வளவுதான், சிம்பிள். ஆமா. அந்த இறைத்துகளை விட நுண்மையான அதிர்வு இருக்குது. இத ஒத்துக்கிறேன். ஆனா இறைத்துகளோட நுண்மையா இருக்கிறதால எனக்கு கேள்விக்குறி. அத விட கொஞ்சம் நுண்மையான்னா நுண்மையா அப்படின்னா அத ஏன்னா அந்த அதிர்வு குவிப்பு தான் வந்து வந்து உங்களுக்கு தன்னிருக்கமா வருது. அதிர்தல் கம்மியா தானங்கயா இருக்க முடியாது.
ஐயா அதிர்வு வந்து கம்மி ஒத்துக்கிறேன். சரி. ரைட்டு. இறைத்துகளை விட கம்மியா இருக்குதுங்கிறது, இறைத்துகளோட பெருசா இருந்தாதான் அந்த இறைத்துக்குள்ள ரவுண்டா ஒரு ஒரு உருண்டை பிடிக்க முடியும். அதை விட அது சின்னதா வேற ஐயா, அது அழுத்தங்க ஐயா. நீங்க அழுத்தத்துக்கு அதிர்வுக்கு வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றது அதிர்வு, நீங்க நீங்க சொல்றது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம். அழுத்தத்துக்கு போயிட்டீங்க நீங்க. நமக்கு நீங்க அழுத்தத்தை பேசிட்டு இருக்கிறீங்க, நான் அதிர்வை சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? இப்ப வாங்க இதுலயே ஒரு கேள்வி கேட்கிறேன். இறைத்துகளோட நுண்மையான அதிர்வு இருந்தால் இறைத்துகளை பிளக்கக்கூடிய அந்த அதிர்வை சுத்தக்கூடிய சக்தி அந்த இடத்தில் உருவாகாது. ஒரு இறைத்துகளை விட சற்று பெரிதாக ஒரு அதிர்வு இருந்தால் மட்டுமே அதை விட சின்னதான ஒரு பொருளை அசைக்கவும் சுழல வைக்கவும் அதற்குள்ள உள்ளே புகுந்து வெளியே வரவும் ஆற்றலும் அதிர்வும் இருக்கும். இதுக்கு இது நான் சொல்றது ஏத்துக்க பாருங்க. கொஞ்சம் கூட இல்ல. அதானே எனக்கு என்னமோ போட்டு இந்த குழப்பி விட்டீங்களே. தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் ரொம்ப பெருசு. அதுல வந்து நீங்க வந்து கம்பேரிட்டிவே கிடையாது. ஏன்னா இறைநிலையோட சைஸ் பெருசு. ஆனா அதுல வந்து அந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டியது இல்ல. சரியா? நான் கேட்கறது அதுல தன்னதிர்வு அப்படிங்கிறது நுண்ணதிர்வா தான் இருக்க முடியுமே தவிர பேரதிர்வா அடிச்சு தள்ளிக்கிட்டு போற மாதிரி எல்லாம் இருக்காது அப்படிங்கிறது. பேரதிர்வு இல்லைங்க, நுண்ணதிர்வு இறைத்துகளோட சற்று பெரிதாக இருக்கிறதால்தான் இறைத்துகளை அதுக்கு தனக்கு கீழே இருக்கிறத ஒரு உற்பத்தி செய்ய முடியும். உற்பத்தி செய்யறதே இல்லைங்கயா, இறை துகளையும் அது அதிர வைக்குது. ஆமா, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் தாங்கய்யா வந்து உங்களுக்கு வந்து இறை துகளை உற்பத்தி பண்ணுது. ஆமாங்க. ஆனா அந்த அதிர்வு அப்படியே இருக்குது. அந்த அதிர்வு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். கான்ஸ்டன்ட் அது. அந்த அதிர்வுனால இறை துகளும் அதிருது, அதனால் உண்டான விண்ணும் அதிருது, அதனாலான பொருட்கள் இது. இந்த பிரபஞ்சத்துல அதிராத பொருட்களே இல்லை. அளவு பெருசாக பெருசாக அதிர்வோட தன்மைகள் குறையும், அதிர்வோட வேகம் குறையும். அதனால தான் இறைநிலையில அளவிட முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமான, அதாவது ரொம்ப நுணுக்கமான ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, மில்லியன் ட்ரில்லியன், அந்த அளவுக்கு இருக்கும் அதுல. இருங்க, அதான் நான் கணக்கிட முடியாத அளவுக்கு அதிர்வு இருக்கும் அதுல, வேகத்தில். சின்ன அது உதாரணம். சொல்லுங்க. ஒரு ஊசி பட்டாசு வெடிச்சு செதற வைக்கணும்னா அதை விட வலிமையா மருந்து உள்ளார இருக்கணும், அப்பதான் அது செதறும். ஒரு லட்சுமி இருங்க இருங்க இருங்க, இதுக்கு தான் நான் வரேன். நான் இதுக்கு தான் வரேன். நீங்க பட்டாசு கொளுத்தி போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ வெறுமனே ஒரு ஆற்றல் இருக்கு. சரி, சரிங்களா? இப்போ இந்த பட்டாசுல இருக்கக்கூடிய மருந்து நீங்க கீழே கொட்டி பத்த வச்சு பாருங்க, வெடிக்குமா? வெடிக்காது. கம்பி மத்தாப்புல இருக்குது, வெடிக்குமா? அது புஷ்ஷுன்னு போயிடும். சரி, அப்ப எது வெடிக்கும்? அழுத்தம் தான் வெடிக்குது. அதே மருந்து அழுத்தப்படும் போது வெடிக்கும் தன்மை அளவுக்கு வருது. அதே மாதிரிதான் இறைநிலையில் இருக்கக்கூடிய ஆற்றல் தன்னிருக்கத்தினால சூழ்ந்து அழுத்தப்படும் போது இறுகி அதுதான் மடிப்பு விழுந்து இறை துகளா மாறுது. உங்ககிட்ட பேசி நான் ஜெயிச்சு கொஞ்சம் ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம் பார்த்தா ஜென்மத்துக்கு முடியாதாட்டுக்குது. இப்போ எங்க சாதாரணமா வச்சுங்க, தீபாவளி பட்டாசுல இருக்கக்கூடிய கம்பி மத்தாப் மருந்தும் வெடியில இருக்கக்கூடிய மருந்தும் ஒண்ணுதான், வித்தியாசமே கிடையாது. இது சாதாரணமா இருக்கு, அது அழுத்தி வச்சிருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்துறமோ அந்த அளவுக்கு அதுக்கு வெடிக்கும் தன்மை ஜாஸ்தியாகும். ஆமா தானே? அப்ப திணிவு பெற்ற ஆற்றல் தான் இறைத்துகள். அந்த திணிவு தான் சுழலாலையா வந்து கோள வடிவம் பெறுகிறது. இப்ப திணிவுக்கு அர்த்தம் வந்துருச்சா? ஆற்றல் திணிவு எப்படி வந்து அணுவா மாறுச்சுன்னு. சிவபிரகாசம் ஐயா, சிவபிரகாசம் ஐயா வாயே திறக்கல அவரு. இப்போ நீங்க ராக்கெட் விடுறீங்கன்னு வச்சுக்கீங்க. சொல்லுங்க. பழனிசாமி ஐயா, சிவபிரகாசம் ஐயா, எங்கேங்க இவர்கிட்ட சொல்லுங்க. அதாவது ஒரு விஷயத்துல இவரை கொஞ்சம் ஜெயிச்சு காமிக்கலாம்னு உள்ளார நுழைஞ்சா நம்மளை ஓய் ஒரு தட்டு தட்டி உட்கார வச்சு போடுறாரு. எங்கேயும் நுழைய முடியல. அவ்வளவு கிளியரா இருக்கும். அதான் நம்ம எதை உதாரணம் கொண்டாலும் அதுக்கு ஒரு பாருங்க எவ்வளவு அருமையான இந்த பட்டாசுக்குள்ள இருக்கிற திணிவு அழுத்தம் இறுக்கி கட்டுனா வெடியினுடைய தன்மை அதிகரிக்குங்கிறாரு. அருமையான உதாரணம் சொன்னார் பாத்தீங்களா? காரை தானே. ஸ்டார்ட் பண்ணீங்களா? அதிர்வு ஸ்டார்ட் பண்றது வேற, மூவ் பண்றது வேற. அவ்வளவுதான்.
ஸ்டார்ட் பண்ணா வந்து இயங்கிக்கிட்டே தானே இருக்கும் அது. ஆமாங்க அதே ஆமாங்க மாதிரி அந்த தன்மை வந்து இறைநிலையில் இருந்துகிட்டே இருக்கும், எப்பவுமே இருக்கும். ம் அதுதான் உண்மையான காலம். கண்டிப்பா அதுதான் உண்மையான காலம். நாம கணக்கு போடுற காலம் எல்லாம் வேற காலம். நம்ம வந்து நம்ம ஹவர் டே இது நம்ம சுழற்சியை வச்சு நம்ம கணக்கு போட்டுட்டு இருக்கிறோம். காலத்தை இந்த வச்சிருக்கிறோம். காலத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. கார் ஸ்டார்ட் ஆன மாதிரி இடைநிலை ஸ்டார்ட் ஆனதை பார்க்கணும் நம்ம. தோன்றுவதற்கு காரணம், காலம் தோன்றுவதற்கு காரணமா இருக்கிறது அது. அதனாலதான் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, அந்த காலத்துக்கும் முதல்ல காலமே மகிழ்ச்சி சொல்லல, இது எல்லாமே சொல்லல. நடக்குதுங்கிறப்ப அதுக்கு மூலத்திலே அந்த காலம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அதிர்வை கொண்டு வந்தார் மகரிஷி. கண்டிப்பாங்க. நுண்ணதிர்வே காலமாம். ஆ, அது வந்து என்ன பண்ணுது, அதிர்ந்து கொண்டே இருக்கிறதுனால எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்கு. ம், அது மாறுறதே இல்லை, அந்த காலம் மாறுவதில்லை. ஆனால் அந்த அதிர்வுக்கு ஏற்ப அதுல இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ம், ம். இப்போ பேட்டரி இருக்கு, ஆமாங்கய்யா. பேட்டரியில கரண்ட் இருக்கு. ஆ, அதை வந்து நீங்க ஒயர்ல கனெக்ட் பண்ணி சர்க்கியூட்டா போகும்போது ஆ. அது கரண்டா போகுது இல்லையா? போகுதுங்கய்யா. அது வேற இது வேற தானே, பேட்டரியில இருக்கிறது வேற தானே. வேறதாங்கய்யா. இயக்கமிற்ற ஆற்றல் தானே அது. கண்டிப்பாங்கய்யா கண்டிப்பாங்கய்யா. அப்ப அந்த ஆற்றல் இயங்கும் போது அது மூவ்மெண்ட், பேட்டரியில மூமெண்ட். இருக்கும்போது எங்க மூவ்மெண்ட்? ம். பேட்டரியில் இருக்கும்போது இருப்பு உள்ளமைந்த ஆற்றல். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ம், ம். சரிங்களா? ரொம்ப சரிங்க. ஸ்டாக் போர்ஸ் தான், கரெக்ட் தான். ஸ்டாக் ஃபோர்ஸ், ம். ஸ்டாக் எனர்ஜி, இன்னும் சொல்ல போனா எனர்ஜி தான். ஸ்டாக் எனர்ஜினே எனர்ஜி சொல்லலாம். வித் மூவ்மெண்ட் தான் ஃபோர்ஸா மாறும். கண்டிப்பா. தள்ளும் போது தானங்க அது விசையா மாறுது. கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா. அது வரைக்கும் அது ஆற்றல் தானே. ஆற்றல் தான் ஆற்றல் தான். அப்ப வந்து அது அப்ப எனர்ஜி ஆற்றலும் விசையும் ஒரே மாதிரி நம்ம வார்த்தையை பயன்படுத்த முடியாது இல்லையா? பயன்படுத்தக்கூடாது. இருக்கிறது ஆற்றல், அது ம். இயக்கும் போது விசை. விசை. அப்ப அணுவுல இதுல எல்லாமே விசையா வந்துருது, துகள்ல விசையா கண்டிப்பா. மாறுது. அப்போ அதுதான் எழுச்சின்னு சொல்றாங்க மகரிஷி. ஆ, எழுச்சின்னு சொல்றாங்க, முகிழ்ச்சி சொல்றாங்க, உந்துதல் சொல்றாங்க. ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி. மெய் எழுச்சி. ஆ, அப்போ அப்ப எழுச்சி தான் அது உந்து விசை வந்தது இல்லையா? கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. இன்ஜின் ஓடிக்கிட்டே தான் இருக்குது, ஆனா அந்த எனர்ஜி வந்து அந்த விசையை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணல காருக்கு. இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கார் நகருது. நகருது. பேட்டரியில கரண்ட் இருக்கு, சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அது நகருது, மூவ்மெண்ட். நகருது. ஆ, அப்ப வேற ஒண்ணு தேவையில்லை, அதுவே தன் இயக்கமாக தன்னுடைய இயல்பான உள்ளமைந்த ஆற்றலை கொண்டு அப்படியே இருக்கு. சுத்த வெளியில அது அப்படியே தான் இருக்க முடியும். கண்டிப்பாங்க. எங்க வந்து அது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் வருதோ அந்த இடத்துல அது வந்து திணிவு பெற்று அப்புறம் பாத்தீங்கன்னா இறை துகளா மாறுது. சரிங்களா சரிங்கய்யா. பழனிசாமி ஐயா? மாணிக்க வாசக ஐயா? ஐயா கேக்குதா? சொல்லுங்க. எப்பதான் கேக்குது? இப்பதான் கேக்குது. இதுவரைக்கும் கேக்குது. நல்லா இருக்குங்கய்யா, சூப்பரா இருக்கு. ஐயா கேக்குதா? ஐயா இது இந்த கருத்து சரிதானே? இந்த கருத்தாக்கம் கருத்தாக்கம்ங்கய்யா, நுண் நுண் ஐயா அதிர்வு. கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. நல்லா இருந்துங்கய்யா, சிறப்பா இருக்கு. சரியா இருக்கா? சரியா இருக்குங்கய்யா. ஒரு வார்த்தை சரியாங்க, தப்பாங்களா ஐயா? இல்ல இல்ல இல்ல, நம்ம சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், அதுல குழப்பங்களே வராது. ஐயா இது பேசிக். இந்த லெவல் புரிஞ்சுக்கிட்டோம்னா பின்னால இழுத்துக்கிட்டு போயிடலாம் எல்லாத்தையும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இறைநிலையே சுத்த வழியே தெளிவா புரிஞ்சிட்டோம்னா அதுக்கு மேல அதெல்லாம் கட்டடங்கள் தான், இது எல்லாமே கட்டமைப்புகள் தான். அறிந்தும் அறியாதவர் போய் எதற்காக இந்த நாடகம்? மாணிக்கசும் ஐயா, ஐயா எனக்கு என்ன ஒரு குழப்பு குழப்பிட்டு, அது நுண் அதிர்வு இறை துகளை விட சிறியதா இருக்குமா பெரிதா இருக்குமாங்கிறது நான் அது என்ன சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இவரு மூவ் பண்ணிட்டு போயிட்டாரு, குட்ஸ் போயிருச்சு அடுத்த ஸ்டேஷனுக்கு. நான் முதல் ஸ்டேஷன்லயே உட்கார்ந்து இருக்கிறேன். அதாவதுங்க ஐயா, அது பெரிய அளவுல அதிர்வு இருக்காதுன்னு சொல்ல வரேன் நான், அவ்வளவுதான். அதான் நீங்க சொல்றீங்க, கரெக்ட்.
இறைத்துகளை விட நுண்மையா இருக்குங்கிறீங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி கேளுங்களேன். இறைத்துகள் வந்துருச்சு. சரி சரியா? இப்போ நீங்க பெரிய அளவுல அதிர்வு இருக்குன்னு வச்சீங்க. இது 2 சரி. பக்கம் போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கிட்டு இருக்காது? எல்லா பக்கத்துலயும். ஒரு இறைத்துகள் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அந்த இறைத்துகளுக்குள்ள அந்த அதிர்வு எப்படி இருக்கும்னு கேக்குறேன். அந்த இறைத்துகளுக்குள்ள அந்த அடிப்படையான அதிர்வு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்திலுமே இறைநிலை இருந்து கொண்டிருக்கிறது. அது இறைநிலை இல்லாத இடமே இல்லை. அந்த இறைத்துகளுக்குள்ளாகவும் அதற்கு புறத்தேயும் அந்த அதிர்வானது வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அதுதான் அதை அசைத்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம அது மூமெண்ட்னு வரும்போது அந்த ஆக்சிஸ் வந்து எப்படி வந்து உருளுது அப்படிங்கிறதுக்கு இத காரணமா எடுத்துக்கலாம். அதிர்வு இருக்கிறது தான் காரணம். எல்லாவற்றிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பது அதிர்வு, நுண்ணதிர்வு. ஒரே மாதிரி அதாவது அது என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயங்குவதற்கான ஒரு தொடர்ந்து இயங்குவதற்கான ஒரு இதை கொடுத்துட்டே இருக்கு. சப்ளை எனர்ஜின்னு சொல்லலாங்க ஐயா. எனர்ஜி சப்ளை பண்ணிட்டே இருக்குது. ஐயா அது எப்படி உள்ளார ஐயா இறைத்துகள் உற்பத்தி ஆயிருச்சு, சூழ்ந்து அழுத்ததுனால சுழற்சி வேகம் பெறுது, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ரிபல்சிவ் ஃபோர்ஸ் வந்துருச்சு. அதுக்குள்ளார எப்படி அதிர்வு இருக்கும்? கற்பனை கூட பண்ண முடியல என்னால. இல்லைங்க. அப்ப இறைநிலையில இருக்கக்கூடிய அந்த அதிர்வு எங்க போகும்? அதை சொல்லுங்க அப்புறம். அல்ல ஒன்ஸ் இறைத்துகள் வந்துருச்சுன்னா அதிர்வு நின்னு போயிடும். அதுவே ஸ்பேஸ்ல இருக்கலாம். பட் இறைத்துகளுக்குள்ளாரே விண்ணுக்குள்ளாரே அதிர்வு இருக்குமா? ஆனா எல்லா இடமும் அதிர்வு இருக்குதுங்கிறாங்க. மகிழ்ச்சியே சொல்றாரு. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. நீ. ஐயா லட்டு இருக்குதுங்க ஐயா. அது லட்டுல இருக்கிற பூந்தி இருக்குது. லட்டு சாப்பிடும்போது உள்ள டேஸ்ட்டே தானே அந்த பூந்தி உடைச்சது சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் தானே இருக்கும். அதே கண்டிப்பா. மாதிரி இறைத்துகள் அப்படிங்கிறது இறைநிலையின் துண்டுப்பட்ட பகுதி தான். ரொம்ப சின்னது. அப்ப அதுல இருக்கிற அத்தனை தன்மைகளும், அதுல இருக்கிற அதிர்வும் இதுலயும் அதே அளவுக்கு தாங்க ஐயா இருக்கும். வாழ்க வளமுடன். என் அறிவுக்குப்பட்டது. இல்லம்மா நாங்க சரிதாங்கம்மா. அது 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 விட போறது இல்லைல்ல. அது 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 இழக்க போறது இல்லைல்ல. அதனுடைய தன்மை இல்ல. அது அதனுடைய ஆதி நிலையோட தன்மை தானே அது. இறை துகள்ங்கிறது இறைநிலையிலிருந்து வந்ததுனால அதனுடைய எல்லாமே அதுல இருக்குங்க ஐயா. அம்மா நான் அறிவு கேக்குற இருக்கு. அதிர்வு இருக்குமா? இருந்து கொண்டே இருக்குமா? நீடிக்குமா? இறைத்துகள லைஃப் டைமுக்கு அதிர்வு இருக்குமான்னு என் கேள்வி. இருக்கும். இருக்கும். ம். கட்டாயம் இருக்குங்க ஐயா. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் ப்ரொசீட். எப்போ அறிவு அதுல இருக்கு, ஆற்றல் அதுல இருக்கு, இடம் அதுல இருக்கு, அதிர்வும் அதுல இருக்கு. நீங்க சயின்ஸ்ல வந்து அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் சூடேறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல சரி. இருக்கக்கூடிய அப்ப அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ல வேகமா அது அசையறதுனாலதான் ஒண்ணு விட்டு ஒண்ணு விலகி நிக்குது. பொருள் விரிவடையுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆ வெப்பத்தினால விரிவடையும். எப்படி விரிவடையுது? ஏன் விரிவடையுது? அந்த அதிர்வுகள் தான். அந்த வைப்ரேஷன் தான் இருந்துட்டே இருக்கும் அது. ம், ம். எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த இத கொஞ்சம் ஆற்றல் வெளியில விட்டுதுன்னு வச்சுங்க, மறுபடியும் பழைய நிலைக்கு வரும். ஆனா அந்த பேசிக்கான அந்த அதிர்வு இருந்துட்டே தான் இருக்கும். அதனாலதான் அதை விட ரொம்ப நுண்மையானது அப்படின்னு சொல்றது. அதை விட பெருசா வந்து இருந்ததுன்னா அதனுடைய இயக்கமே மாறி போயிடும். அருமையான ஐயா அப்போ அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அசைவம் பெருசா இருந்தா அசைவா தெரியுங்க. அசைவே கிடையாது அந்த இடத்துல. பெருசுங்கிற வார்த்தையே அந்த இடத்துல இல்ல. அதனுடைய அளவு மட்டும்தான் பெருசு. நுண்ணு இயக்கம் தான். அதான் அந்த நுண் இயக்கம் ஒத்துக்கிறேன். அந்த நுண்ணு இறைத்துகள் இயக்கத்தை குடுக்கறது வந்து நுண்ணதிர்வு. தொடர்ந்து இயக்கிக்கிட்டே இருக்கு. அந்த அதிர்வு மீண்டும் அந்த நிலைக்கு போறது வந்து அந்த ஆற்றலை குறைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த அதிர்வு வந்து அதுல இப்போ நீங்க பஸ்ல போறீங்க. பஸ் குலுங்குனா நீங்க குலுங்குவீங்களா குலுங்க மாட்டீங்களா? கண்டிப்பா குலுங்கிருவோம். சரி. எர்த்குவேக் நடக்குது. அதுல இருக்கிறதெல்லாம் கட்டடங்கள் எல்லாமே இதாகுதா இல்லையா? ஆமா, கண்டிப்பா. நடக்கிறவங்களுக்கே ஒரு அதிர்வு தெரியுது.
ஆமா, பெருசா இருந்தா அப்படின்னா, சின்னதா இருந்தா உங்க உடம்புக்குள்ளார வைப்ரேஷன் இருக்கா இல்லையா? நான் கேள்வி. துக்கு நூறா உள்ளார ஆட்டிக்கிட்டு இருக்குது வைப்ரேஷன். அது எங்க இருந்து வந்தது? ஓ, இப்ப உங்க இறை துகள் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வைப்ரேஷன் எங்க உற்பத்தி ஆச்சு? ஏன் அது வைப்ரேட் ஆகணும்? ஐயா, நாளைக்கு கொஞ்சம் எடுங்க ஐயா, நாளைக்கு கொஞ்சம் இதை கொஞ்சம் டீப்பா பேசலாம். இன்னைக்கு பத்தனூர்ல கிளாஸ் எடுத்துட்டு வந்தேன், ரொம்ப டயர்டா இருக்குது. ஆனா இருப்பினும் அருமையான உதாரணம் சொல்லிட்டீங்க. அப்ப வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இறைத்துகள் அதனுடைய கால சுத்த வெளியா மாற வரல உள்ளார அதிர்வு இருந்துகிட்டு தான் இருக்கு. விண்ணுக்குள்ள இருக்கிற இறைத்துக்குள்ள இருக்கு அதிர்வு இருக்கும், அப்படித்தானே? எல்லா பொருட்கள்லயும் இருக்குன்னா அது மூல நிலையிலும் இருக்கும். ஓகே ஓகே. ஐயா, நீங்க தங்கத்தினால ஒரு நகையை பண்றீங்க, நகையில தங்கம் இருக்கா இல்லையா? தங்கத்தினாலதான் நகையாச்சு. அப்ப அதனுடைய தங்கத்தோட தன்மை இருக்குமா, அதுல இருக்காதா? 100 பங்கு இருக்கும். அதே தான் நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே. மூலப்பொருளின் தன்மை எல்லாம் செய்யப்பட்ட பொருளிலும் இருக்கும். செய்யப்பட்ட பொருள் எல்லாமே அதிர்கிறது என்றால் மூலப்பொருளிலும் அந்த தன்மை இருக்கும். அது எப்படி இருக்கும்? அது எல்லாத்தை விட லேசா இருக்கும். எப்படி ஆற்றலானது அசைவில்லாம இருக்கு அப்படின்னு அடங்கி இருக்குன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி அதிர்வும் அடக்க நிலையில இருக்கும். கரெக்ட் கரெக்ட். அது எழுச்சி நிலையில இல்ல, அடக்க நிலையில தான் இருக்க முடியும். அதை விட நுண்மை இருக்க முடியாது. அதான் ஆற்றல் அதை விட நுண்மையா இல்ல, அந்த அளவு அடங்கி இருக்கு. ஆனா அதே ஆற்றல் தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்குங்கப்போ அது பேராற்றலா இருக்கு இல்லையா? கண்டிப்பா அது அளவுல பெருசா இருக்கலாம், ஆனா அது அடக்க நிலையில அது நுண்மையா இருக்கு. எதுவுமே ஆரம்பிக்கும் போது சின்னதா தாங்கயா இருக்கும். அது கரெக்டுங்க கரெக்டுங்கய்யா. ஏங்க இவ்வளவு இரும்பல்? சரிங்களா? சூப்பர் சூப்பர். மத்தவங்க எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டீங்கன்னா அதிர்வும் எப்படி அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒன்னாவது எடுத்துக்கலாம். ஒருத்தர் கூட வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா, சொல்லுங்க. அது வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இருக்கிறத வச்சுதான் நம்ம இல்லாததையும் முடிவு பண்றோங்கிறது தெரியுது. அப்போ ஒரு ஒரு பொருள்ல இருக்கிற அதிர்வு தான் அதனுடைய மூலப்பொருளான ஆதியிலையும் இருக்கு. அதுதான் எல்லா பொருள்களையும் இருக்குது அப்படிங்கிறது தாங்க என் உண்மை. அப்படிதான் எடுத்துக்கணும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரியா விளங்கி இருக்கீங்க, அவ்வளவுதான். அதுல இல்லாதது இருக்காது. அந்த இருக்கிறதுனாலதான் எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப தெரிஞ்சதுல இருந்து தான் நம்ம தெரியாத அங்க கத்துக்கணும். இருக்கிறதுனாலதான் இங்க இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? இங்க இங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் அங்க இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதான் ஒரு சோத்தை எடுத்து நசுக்கி 10 வெந்துருச்சுங்க மாதிரி அப்ப எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப ஒண்ணுல அதிர்வு இருக்கும்போது எல்லாத்துலயும் இருக்கும். அப்ப மூலத்திலயும் இருக்கு. மூலத்துல இருக்கிறதுதான் எல்லாத்துக்கும் வந்திருக்குது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். இனிமையா வாழ்க வளமுடன். சரிதான். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். 9:03 ஐயா. காலையில் நாளைக்கு இதே சப்ஜெக்ட் திருப்பி ஆரம்பிக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிவபிரகாசம் ஐயா, சரிங்களா?